தேவையில்லாம அந்த பாண்டி கிட்ட எதுக்கு பேச்சு கொடுத்த? உனக்கு தெரியுமா தெரியாத அவன் எப்படிப்பட்டவன்னு? அந்த பாண்டி 1ஆம் நம்பர் போக்கிரி. பாட்டி, நான் அவ தப்பா ஒண்ணும் சொல்லலையே. தப்புன்னு சொல்றதுல ஏய், யாரோட போன் அது? கட் பண்ணிட்ட? அது பாட்டி, ஆக்சுவலி அது அலாரம், போனோட அலாரம். நான் காலேஜ்ல இருந்தேன்ல, அப்போ எப்பவுமே அலாரம் வச்சுக்குவேன். இது நான் படிக்கிற நேரம் பாட்டி. எங்க இருந்தாலும் திரும்பி வந்து படிக்க ஆரம்பிச்சிருவேன். அதான் இப்ப என் போன் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, வேற ஒண்ணும் இல்ல. அட கடவுளே, இப்படி அலாரம் படிக்கிறதுக்கு வச்சா உனக்கு படிக்கிறதுக்கு தோணுமா இல்ல டான்ஸ் ஆட தோணுமா சொல்லு? மீரா, மீரா. அண்ணா, இவ்ளோ நேரம் எங்க போயிருந்த? காஃபி பவுடர் வாங்க போயிருந்தேன். ஆமா, இந்த காஃபி பவுடர் தானே நீ குடிக்கிற? தேங்க் யூ so much ண்ணா. தேங்க் யூ. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் காஃபி குடிக்கலன்னா எனக்கு தலை வலிக்க ஆரம்பிச்சிடும். உனக்கு வேற ஏதாவது தேவைப்பட்டா என்ன கூப்பிடு, நான் வரேன். சரியா? இல்லண்ணா, ஒருவேளை எனக்கு ஏதாவது குறை இருந்துச்சுன்னா எனக்கு தெரியும். நீ அதை ஏற்கனவே எடுத்துட்டு வந்து வச்சிருவேன்னு. அப்புறம் நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. காஃபி குடி, மறந்துடாத. சரியா? அண்ணா, ஒரு நிமிஷம் இரு. அண்ணா, இந்தா. என்னது? 30,000 ரூபாய். $30,000? இது உன்கிட்ட எப்படி வந்துச்சு? அது அண்ணா, நான் திருடிட்டேன். என் கிளாஸ்ல ஒரு பெரிய பணக்காரி இருந்தானே, அவகிட்ட. அண்ணா, இல்ல, அது உண்மை இல்ல, நான் சும்மா சொன்னேன். அது ஆக்சுவலி அண்ணா, நீ மாசம் மாசம் எனக்கு பணம் அனுப்பிட்டு இருந்தல, அதுலதான் நான் சேமிச்சு வச்சேன். முதல்ல நான் உனக்காக பைக் வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா உன்கிட்ட தான் பைக் இருக்கே, அதனால இப்ப எனக்கு இந்த காசுக்கு அவசியமே இல்ல. இத நீயே வச்சுக்கோ. இல்ல மீரா, இந்த காசை நீ தான் சேர்த்து வச்ச. இதை நீயே வச்சுக்கோ. என்னால இதை வாங்க முடியாது. ஏன் உன்னால வாங்க முடியாது? இது உன்னோட காசு தானே, நான் உனக்கு திருப்பி தான் கொடுக்கறேன். அண்ணா, இங்க பாரு, என் மேல சத்தியம். ஒருவேளை நீ இந்த காசை வாங்கிக்கலனா அப்புறம் நான் சாப்பாடே சாப்பிட மாட்டேன். மீரா, அண்ணா, இல்ல நான் வாங்கிக்க மாட்டேன். இல்ல, இது நீ தான் வச்சுக்கோ. இல்ல நான் சாப்பிட மாட்டேன். என் மேல சத்தியம், ப்ளீஸ் ப்ளீஸ். பாட்டி, இது எப்ப நடந்துச்சு? அம்மாடி மீரா, விஷயம் என்னன்னா, ரொம்ப வருஷங்களா விளைச்சல் எதுவும் இல்லை. உனக்கு தான் தெரியும் இல்லம்மா, வீட்லயும் பண தேவை இருந்தது. அதனாலதான் அம்மா. சரி, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நம்ம காலையில பேசலாம். சரியா? சரிண்ணா. போ.